தொடர் கனமழையால் நாகை மாவட்டம் கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான 100 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து மூழ்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, விவசாயிகள் தரப்பில் என்ன வலியுறுத்தப்படுகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக விட்டுவிட்டு தொடர் கனமழை பெய்து வருவதால் கீழ்வளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாரான குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்துள்ளது. ஆடியூர், ஆலங்குடி, ராதாமங்கலம், செம்பியன் மகாதேவி, கலசம்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்து சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்து காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையாலும் தண்ணீர் வடிய முடியாத காரணத்தினாலும் நெல்மணிகள் வயலிலேயே முளைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் ஏக்கருக்கு 20,000 வரை செலவு செய்து தற்போது அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.